இழப்பீடு வழங்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கு 45 ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காத்திருக்கும் போராட்டம் என்பது துவங்கியிருக்கிறது. நம்முடைய பகுதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகிறது என்பதை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வரவேற்று அன்றைய தினம் விவசாயிகள் மிக குறைவான விலைக்கு தங்களுக்கு சோறு போட்டு கொண்டிருந்த நிலத்தை கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்காக மனமும் வந்து வழங்கினார்கள். ஆனால் அப்போது இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த தொகை மிக குறைவானது என்பதனால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் மீண்டும் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு கடைசியாக 2022 நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் 23ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம். அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய தொகை உயர்கல்வித்துறையிலே இல்லை, நீங்கள் முதலமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும் என்று எங்களிடத்திலே தெரிவித்தார். மறுநாளே முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய நகலை கொடுத்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிலம் கொடுத்த விவசாயிகள் 45 ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகளை இப்படி காக்க வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இரண்டாவது, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய இழப்பீடை தரவில்லை என்று சொன்னால் வேறு என்ன வழி என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இங்கே முழக்கமிட்டதைப் போல ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது, பணம் இப்போது வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் பயன்படுத்திய நிலத்தை தவிர மிச்சம் இருக்கிற நிலங்களை சம்பந்தப்பட்ட இந்த விவசாயிகள் சங்கத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள். எங்கள்கிட்டேருந்து எடுத்த நிலத்துக்கு நீங்கள் பணமே தர வேணாம், பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்ததாகவே இருக்கட்டும். ஆனால் 928 ஏக்கரில் ஒரு 300-400 ஏக்கர் என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 600 ஏக்கர் நிலம் சும்மா தான் இருக்கிறது. ஆகவே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் மதிப்பில் அது 1100 கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆகவே பணத்தை கொடுங்கள், இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எழுப்பக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை. இப்படி நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளை காத்திருக்க வைப்பது கொஞ்சம் கூட நியாயமல்ல. ஆகவே இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவை வெளியிடுகிற வரை இந்த காத்திருக்கும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.